மகிமைப்படுவதாக. அருமையான இந்த பகல் வேளையிலும் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற அந்த தலைப்பிலே மீண்டும் ஒரு விஷயம் உங்களை சந்திப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலும் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 14 முதல் ஸ்தோத்திரம் அதனுடைய 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அதனுடைய 15வது வாக்கியத்தை மாத்திரம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளைவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அருமையான இந்த பகல் வேளை ஏன் ஆண்டவரே இந்த சிறுமை என்கிற தலைப்புல நாம் சிந்திக்க போகிறோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே 430 ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அந்த 430 ஆண்டுகள் அடிமைகளாக வாழும் பொழுது பல விதங்களிலே அவர்கள் சிறுமைப்பட்டார்கள். பொருளாதாரத்திலே சிறுமைப்பட்டார்கள், பண விஷயத்திலே சிறுமைப்பட்டார்கள், சமாதானத்திலே சிறுமைப்பட்டார்கள், குடும்ப வாழ்க்கையிலே சிறுமைப்பட்டார்கள். இப்படி 430 ஆண்டுகள் அந்த தேசத்திலே சிறுமைப்பட்ட ஜனங்களா வாழ்ந்தாங்க. அந்த 430 ஆண்டுகள் அந்த தேசத்திலே சிறுமைப்பட்ட பொழுது அவர்களுக்குள் ஒரு கேள்வி எழும்பிக் கொண்டே இருந்திருந்தது. ஒரு கேள்வி அவர்களுக்குள் எழும்பியது. என்ன கேள்வி என்று சொன்னால், ஏன் ஆண்டவரே இந்த சிறுமை? நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், நீரே தெய்வம் என்பதை நம்புகிறோம். அப்படி இருந்தும் எங்கள் வாழ்க்கையில் ஏன் இந்த சிறுமை வந்தது? எங்கள் குடும்பத்தில் ஏன் இந்த சிறுமை வந்தது? எங்கள் ஜீவிதத்தில் ஏன் இந்த சிறுமை வந்தது? எங்கள் வேலையில ஏன் இந்த சிறுமை வந்தது என்று சொல்லி, ஏன் ஆண்டவரே இந்த சிறுமை என்று சொல்லி அந்த தேசத்திலே 430 ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்ந்து அவர்கள் தேவ சமூகத்தில் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அப்போ ஏன் ஆண்டவரே இந்த சிறுமை அப்படிங்கிற கேள்விக்கு உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தில் ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. பண்பானவர்களே, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் இந்த சிறுமை அப்படின்னு அவர்கள் கேட்ட பொழுது ஆண்டவர் அவர்கள் கொடுக்கிற ஒரு பதில் என்னவென்று சொன்னால், பின்னாட்களில் இந்த நன்மையை அனுபவிக்கும் பொருட்டு இந்த நாளில் சிறுமையை அனுபவிக்கிறீர்கள். அன்பானவர்களே, இந்நாளின் சிறுமை பின்னாளின் நன்மையாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்களை போல ஸ்தோத்திரம் உபத்திரவப்படுகிறீர்களோ, பாடுகளை அனுபவிக்கிறீர்களோ, இஸ்ரவேல் மக்களை போல பல விதங்களிலே சிறுமைப்படுகிறீர்களோ, தேசத்திலே நீங்கள் சிறுமைப்படுத்தப்படலாம், உங்கள் ஊரிலே நீங்கள் சிறுமைப்படுத்தப்படலாம், சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக சிறுமைப்படுத்தப்படலாம், வேலை செய்கிற இடத்திலே நீங்கள் சிறுமைப்படுத்தப்படலாம், ஊழியத்திலே சிறுமைப்படுத்தப்படலாம், பொருளாதார ரீதியா பண ரீதியா நீங்கள் சிறுமைப்படுத்தப்படலாம். அப்படி சிறுமையை அனுபவிக்கிற பொழுது தேவ சமூகத்தில் நீங்கள் கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த சிறுமை? ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆலயத்திற்கு செல்லுகிறேன், உண்மையாய் பின்பற்றி வருகிறேனே, ஏன் இந்த சிறுமை என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களை போல கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பின்னாளில் நன்மையை அனுபவிப்பதற்காக, பின்னாளில் நீ தேசத்தை சுதந்தரிப்பதற்காக இந்நாளில் சிறுமையை அனுபவிக்கிறாய். இஸ்ரவேல் மக்கள் 430 ஆண்டுகள் அடிமைகளாய் வாழ்ந்த பொழுது, சிறுமைப்பட்ட பொழுது கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளில் நீங்கள் சிறுமைப்படுவது எதற்காக தெரியுமா? பின்னாளில் நன்மையை சுதந்தரிப்பதற்காக, பின்னாளில் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், பின்னாளில் நலமும் விசாலமான தேசம், பின்னாளில் கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசத்திலே நீங்கள் வாழ போகிறீர்கள். அந்த நன்மையான தேசத்தில் வாழ்வதற்காக தான் வனாந்தர வழியாக உங்களை கொண்டு வந்தேன். தேள்களை சந்தித்தீர்கள், பிரச்சனைகளை சந்தித்தீர்கள், போராட்டங்களை சந்தித்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் பதில் கொடுத்தார். இந்த பகல் வேளை உங்களுக்கு அந்த பதில் ஆண்டவர் தருகிறார். ஏன் ஆண்டவரே இந்த சிறுமை? ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம்? அப்படிங்கிற கேள்விக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நிச்சயமாகவே இந்நாளின் சிறுமை பின்னாளில் உனக்கு நன்மையாக மாறப்போகிறது. நிச்சயமா ஒரு நாள் நீ உயர்த்தப்படுவாய், நிச்சயமா ஒரு நாள் நீ மேன்மைப்படுவாய். யோசேப்பின் வாழ்க்கையில பாருங்கள், பயங்கரமான சிறுமைகளை வாலிப பிராயத்தில் அனுபவித்தார். ஆனால் அதே தேசத்துல, எந்த தேசத்தில் சிறுமைப்பட்டார்?
இருக்கிறாரோ அதே தேசத்துல யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு அந்த தேசமே அவரால் போஷிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அங்கு இளைய மகனுக்கு பெயர் வைக்கிறார். நான் சிறுமைப்பட்ட தேசத்துல என்னை பழுகி பெருகும் என்று ஆண்டவர் உதவி செய்தார். அதனால் இளைய மகனுக்கு எபிராயிம் என்று பெயரிட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப யோசேப்பு கஷ்டப்பட்ட பொழுது, பாடுகளை அனுபவித்த பொழுது, சிறுமைப்பட்ட பொழுது ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த சிறுமை என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனால் தேசத்துல உயர்த்தப்பட்ட பொழுதுதான் ஒரு காரியம் நன்றாக தெரிந்தது. நான் சிறு பிராயத்திலே, நான் வாலிப பிராயத்தில பட்ட எல்லா சிறுமைகளுமே பின்னாலே நன்மையை சோதரிப்பதற்காக தான் என்பதை ஸ்தோத்திரம் யோசேப்பு அறிந்து கொள்கிறார். அதே போல இந்த பகல் வேளை நீங்களும் நானும் கூட ஸ்தோத்திரம் ஏன் இந்த சிறுமை என்கிற கேள்விக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சிறுமைப்படுவதெல்லாம் பின்னாளில் நன்மையை அனுபவிப்பதற்காக தேவன் உங்களுக்காக ஒரு பெரிய நன்மையை ஆயத்தமணி வைத்திருக்கிறார். பெரிய ஆசீர்வாதங்களை ஆயத்தமணி வைத்திருக்கிறார். உங்களுக்காக பல திட்டங்களை தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அப்போ இந்த பகல் வேளையிலே நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கையா இருங்க, தைரியமா இருங்க. நிச்சயமா நீங்க படுகிற கஷ்டங்கள் உபத்திரவங்களும் ஒரு நாள் வீண் போகாது. உங்கள் சிறுமை ஒரு மேன்மையாக மாறும். இந்நாளின் சிறுமை பின்னாளின் நன்மையாக மாறும். இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. God bless you.